அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு தந்த மிகப்பெரிய அருட்கொடை அல் குர்ஆன். அல் குர்ஆன்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மகத்துவமான வார்த்தைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் வார்த்தைகள், நம்மை பார்த்து கூறக்கூடிய வார்த்தைகள். நாம் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கியுள்ளான். இதை எடுத்து ஓதுவது நம் அனைவரின் மீது கட்டாய கடமை. கண்டிப்பா நம்ம எடுத்து ஓதணும். இதுல இருக்கிற ஒரு எழுத்தை எடுத்து ஓதுனாலும் அந்த எழுத்துக்கு நன்மையாக 10 நன்மைகள் அல்லாஹ் நமக்கு உடனடியாக தருகின்றார். அலிஃப் லாம் மீம், அந்த 3 எழுத்தை நீங்க ஓதுனா என்ன நடக்கும்? அலிஃப் லாம் மீம் நம்ம சொல்லும் போது ஒரே வார்த்தை தான் இருக்கும், ஆனா 3 லெட்டர் அதுல இருக்கு. அப்போ உடனடியாக 30 நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு நாள்ல சும்மா ஒரு பேஜ் எடுத்து ஓதுனாலே நமக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஒரு பக்கம் நன்மைகள் கிடைக்கும், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் அந்த அருட்கொடைய குர்ஆனை படித்த நன்மை, ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாக நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லா முசீபத்துகளும் நீங்கும். என்னதான் உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சாலும் அந்த ஒரு வீடு குர்ஆன் ஓதாத வீடாக இருந்தால் நிச்சயமாக அது கபஸ்தான் தான். இதை யார் சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதனால உங்கள் வீடு நல்லா இருக்கணும், நல்ல வளமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும், அந்த வீடு பரக்கத் நிறைந்த நிம்மதியான ஒரு வீடாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவசியம் அல் குர்ஆனை எடுத்து ஓதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் ஓதுனாலும் சரி, ஆனால் டெய்லியும் ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. முழு குர்ஆனை ஓதுவது அவசியம். அதில் சில பர்டிகுலராக நான் ஒரு 5 சூறாக்களை நான் சொல்கிறேன். இந்த 5 சூறாக்களை டெய்லியும் உங்கள் வீட்டில் ஓதுபவராக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த வீடு ஒரு பரக்கத் நிறைந்த ஒரு வீடாக இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன கஷ்டங்கள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த 5 சூறாக்களை நல்லா இறுக பிடிச்சிக்கிங்க. தொடர்ந்து எடுத்து ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றம் ஏற்படும், அதுவும் உடனடியாக ஏற்படும். அவ்வளவு சிறந்த சூறாக்கள் ஒன்றுமே நான் ஒன்றுனா நான் சொல்கிறேன், எதுவுமே நான் ஓதி காமிக்கல. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறாக்கள் தான் இது இருக்கும். அந்த சூறாக்களை ஓதுனா என்ன நன்மை அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதில் முதல்ல இருக்கிறது ஆயத்துல் குர்சி. சூரா பக்ரால இருக்கிற ஒரு வசனம் தான் இது. இந்த ஒரு வசனம் எவ்வளவு மகத்தான வசனம் சொல்லிட்டு அதனோட பேரை வச்சே நம்மால அழகா புரிந்து கொள்ள முடியும். ஆயத்துல் குர்சி, ஆயத்துக்கு எல்லாம் குர்சி. அப்போ இந்த ஒரு ஆயத்து எவ்வளவு சிறப்பா இருக்கும்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அல்லாஹ்வின் பண்புகளை குறிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அழகான அந்த பெயர்களும் இருக்கு. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு. ஹய்யு கய்யூம், அல் ஹய்யு அல் கய்யூம் சொல்லிட்டு மகத்தான 2 பேர்களை கொண்டு ஆரம்பிக்கிறோம் இந்த ஒரு ஆயத்துல. இந்த ஒரு ஆயத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இதை நீங்க ஓதிட்டு தூங்குனா நீங்க மறுநாள் விடியும் வரை, நீங்க எந்திரிக்கும் வரை ஒரு மலைக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்துருப்பாங்க. எதற்காக? நம்முடைய பாதுகாப்பிற்காக அல்லாஹ் ஒரு மலைக்கை நிர்ணயிக்கின்றான். யார் ஆயத்துல் குர்சியை தூங்குவதற்கு முன்னாடி ஓதுகின்றாரோ. அதே போல ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு நீங்க ஆயத்துல் குர்சி ஓதுனா நமக்கும் சொர்க்கத்திற்கும் எந்த திரையும் இருக்காதான். மரணத்தை தவிர வேற எந்த திரையும் இருக்காது. டைரக்டா நம்ம சொர்க்கம் போயிடுவோம். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு நீங்க இதை சரியா ஓதிட்டு வரும்போது, வெளியே போகும்போது நீங்க ஓதலாம். நிறைய பிரச்சனைகள் ஆபத்துகளிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலை நீங்க எடுத்து ஓதுங்க. குறிப்பாக 5 வேளை தொழுகைக்கு பிறகு உங்க வீடுகளில் ஓதுங்க. அதே போல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஓதுங்க. அடுத்து 2வது சூரா. 2வது சூறாவை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பெரிய சூறா. சூரா பக்ரா. இந்த சூறாவை பற்றி சொல்லவே வேணாம், நிறைய சிறப்புகள் அடங்கியிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை பற்றி என்ன சொல்கிறாங்க? இந்த சூறாவை ஓதுனால் வளத்தை தரும், கைவிட்டால் இழப்பை தரும் சொல்கிறாங்க. அப்போ இதை ஓதாமல் விட்டால் கண்டிப்பாக நமக்கு இழப்பு தான், நஷ்டம்தான். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நிறைய பேர் அவ்வளோ சீக்கிரம் ஓத மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன்கள், நோய்கள் சொல்லிட்டு வீட்டில் முசீபத் தான் இருக்கும். என்னென்னவோ செஞ்சு பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஒரு சூரா பக்ராவை மட்டும் நீங்கள் எடுத்து ஓதி பாருங்க. தொடர்ந்து ஓதி பாருங்க. 3 நாள் தான். அந்த 3 நாளுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து இதற்காக ஒரு மணி நேரம் அப்படி டைம் ஒதுக்கி டெய்லியும் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நல்ல வளத்தை காணலாம். உங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த சூரா பக்ரால இருக்கு. நிறைய ஏராளமான சிறப்புகள் அடங்கிய ஒரு சூறா.
நம்ம குரானை எடுத்து ஓதிட்டு வரும்போது இந்த குரான் மறுமையில் நமக்காக சாட்சி சொல்லும். அதில் குறிப்பாக சூரா பக்ரா நமக்கு பின்னாடி அணி அணியாக அந்த மேக கூட்டங்களை போல வருமா. நமக்காக அல்லாஹ்விடத்தில் வாதாடும் ஒரு சூறா தான் சூரா பக்ரா. கண்டிப்பாக எடுத்து ஓதுங்க. டெய்லியும் ஓத முடியாவிட்டாலும், அதாவது சில பேருக்கு சிரமமாக இருக்கும், இல்லை டைம் இருக்காது, இல்லை ஸ்லோவாக ஓதக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா ஒரு 2 நாளாக அப்படி தொடர்ந்து ஓதிக்கிங்க. முடிச்சுட்டு மறுபடியும் 3வது நாள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஓதுங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஓதுனாலும் நிச்சயமாக பலன் உண்டு. தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் சூரா பக்ராவை பொறுத்த வரைக்கும். அதனால் அவசியம் ஓதிக்கிங்க. உங்களுடைய பொருளாதாரம் பல மடங்கு பெருகும். அடுத்து 3 சூறாக்கள், அல் குரானின் கடைசி சூறாக்கள், குல் சூறாக்கள், 3மே சின்ன சின்ன சூறா தான். சூரா இக்லாஸ், சூரா ஃபலக் மற்றும் சூரா நாஸ். ஆனால் ஏராளமான சிறப்புகள் இதில் அடங்கியிருக்கு. ஒரு நாளைக்கு நீங்கள் அதாவது காலையில் 3 முறை சொல்லிட்டு ஓதணும். அதே போல் மாலையில் 3 முறை சொல்லிட்டு ஓதணும். அது ஓதுனா அதுவே அவருக்கு போதுமானது, எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு பெற்றுத்தரும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாளில் நமக்கு என்னெல்லாம் ஆபத்துக்கள் பிரச்சனைகள் இருக்கோ, என்னெல்லாம் முசீபத்துக்கள் இருக்கோ, அது எல்லாத்திலிருந்தும் பாதுகாப்பை பெற்றுத்தரும் அழகிய சூறாக்கள் இது. எல்லாருக்கும் இதுவும் மனப்பாடமாக தான் தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் சொல்ல மறந்துடுவாங்க. ஏன்னா ஏராளமான காரணங்கள் இருக்கிறதால ஷைத்தான் அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் சொல்ல விட மாட்டான். தெரிஞ்ச சூறாக்கள் சொல்லிட்டு அப்படியே மறந்து விட்டுருவோம். இன்று முதல் நீங்கள் ஓத ஆரம்பித்து பாருங்கள். உங்களை பிடிச்ச முசீபத்து நீங்கும். மனித இனம் மற்றும் ஜின் இனத்தால் எல்லா முசீபத்தும் நீங்கும். அதாவது கண் திருஷ்டி இருக்கும், பொறாமை பார்வை இருக்கும். இதனால் நம்முடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும். வீட்டில் நிறைய சண்டை சச்சரவுகளாக இருக்கும். அதற்கு காரணம் ஒன்று ஷைத்தான் ஏற்படுத்தும் குழப்பமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மனிதர்களால் ஏற்படும் அந்த கண் திருஷ்டி, பொறாமை பார்வை இதனால் இருக்கலாம். இது எல்லாத்தையும் எளிதாக வெளியேற்றக்கூடிய ஒரு துவா. அதிலிருந்து ஈஸியாக நம்மளால் வெளியே வந்துட முடியும். இந்த 3 சூறாக்களை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது, அதே போல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 சூறாக்களை 3 முறை ஊதி உங்கள் கைகளில் ஊதி உடம்பு முழுக்க தடவிட்டு பிறகு நீங்கள் தூங்கணும். அப்படி தூங்கும் போதும் அதுவும் சிறப்பு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக செய்து வந்த ஒரு சுன்னா. இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவர்களின் சுன்னாவை பின்பற்றிய நன்மையும் நமக்கு கிடைக்கும். நம்ம உடம்புல ஏதாவது நோய் ஏற்பட்டா, ஏதாவது காய்ச்சல், தலைவலி சொல்லி எந்த நோய் இருந்தாலும் சரி, சின்ன நோயாகட்டும் பெரிய நோயாகட்டும், அப்போ ஏற்படும் போதெல்லாம் இந்த 3 சூறாக்களை கைகளை ஊதி உடம்பு முழுக்க தடவி கொள்ளலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன காய்ச்சல் முதல் சக்கராத்து நேரம் வரை இந்த சூறாக்களை ஊதி தான் பாதுகாப்பு தேடி வந்துள்ளார்கள். பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த சூறாக்கள் இவை. அடுத்ததாக சூரா பக்ராவின் கடைசி 2 வசனங்கள். இப்போ சூரா பக்ரா முழுக்க சிறப்பு தான். அதில் அந்த கடைசி 2 வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அல்லாஹ்வின் அர்ஷின் கீழிலிருந்து கொடுக்கப்பட்ட மகத்தான வசனங்கள். இந்த 2 வசனங்களை நீங்கள் நைட்டு ஓதணும். அதாவது இஷாக்கு பிறகு முதல் நைட்டு தூங்க போகிறதுக்கு வர அந்த டைம் வரைக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் நாம் ஓதலாம். உங்கள் விருப்பம், எந்த நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், இஷா தொழுதுட்டு ஃப்ரீயாக இருந்தால் அந்த நேரத்தில் ஓதிக்கொள்ளலாம். அப்படி இல்லைனா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓதலாம். ஓதுனா என்ன நடக்கும், நைட்டு முழுக்க பாதுகாப்பை பெற்றுத்தரும் சூறா இது. அதாவது இப்போ எப்படி குல் சூறாக்கள் 3 சூறாக்கள் பகல் முழுவதும் பாதுகாப்பை பெற்றுத்தரும்ல, அதே போல் நைட்டில் தான் நிறைய முசீபத்துக்கள் இறங்கும், நிறைய ஆபத்துக்கள் இருக்குது. அந்த நைட்டு முழுக்க இந்த ஒரு 2 வசனங்களையும் ஓதுனா அதுவே அவருக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எல்லாவற்றுக்கும் போதுமானதுன்னா நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கக்கூடியதாக இது இருக்கும். எல்லா ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெற்றுத்தரக்கூடிய வசனங்களாக இது இருக்கும். இப்போ நிறைய உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தஹஜுத் தொழுகை சிறப்பான ஒரு தொழுகை இல்லை, அந்த தஹஜுத் தொழ சில பேரால முடியாது. அப்படிப்பட்டவங்க இந்த 2 வசனங்களை ரெகுலராக ஓதிட்டு வந்தால் போதும், தஹஜுத் தொழுத நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இரவு வணக்கத்திற்கு ஈடான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஆயத்துக்கள் இந்த 2 ஆயத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் தொடர்ந்து 3 நாட்கள் இந்த 2 ஆயத்துக்கள் நீங்கள் ஓதிட்டு வந்தால் ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு வெருண்டோடி விடுகின்றான் அப்படியும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள். மிக மிக சிறந்த ஒரு ஆயத்து இது. இதை நீங்கள் ஓதிட்டு வந்து 3 நாட்கள் தான் உங்களுக்கு டைம். அந்த 3 நாட்கள்லேயே நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து ஓதிட்டு வந்தால் சொல்லவே வேண்டாம், உங்கள் வீட்டில் எந்த சண்டை சச்சரவுகளும் இருக்காது. நிம்மதியான சந்தோஷமான ஒரு வீடாக உங்கள் வீடு நிச்சயமாக மாறும். அடுத்து கடைசியாக சூரா முல்க் தபாரக்கல்லதி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒரு சூறால 30 வசனங்கள் இருக்கு.
இந்த சூறாவை எப்போ ஓதணும்னா நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி தான் இதை ஓதணும். அல்மானியா அப்படின்னும் சொல்லுவாங்க. எல்லாவற்றிலும் பாதுகாக்கும் ஒரு கேடயம் அப்படின்னு இந்த சூறாவிற்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. இந்த சூறாவை ஓதுவதால் என்ன கிடைக்கும்னா நம்முடைய கபரின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். கபரின் வேதனை ரொம்ப கொடுமையானது. நாம் அத்தியாயத்தில் துவா கேட்குறோம் பார்த்தீங்களா, அப்போ கூட கபரோட வேதனை நம்ம துவா கேட்குறோம். தஜ்ஜால் கிட்ட பாதுகாப்பு வேண்டி துவா கேட்குறோம். நமக்கு மரணம் வந்துவிட்டால் கபரில் தான் அடக்கம் செய்யப்படுவோம். எது வரைக்கும் அந்த கபரில் நம்ம இருப்போம்னா மறுமை நாள் எப்போ வரும் அது வரைக்கும் அந்த கபரில் தான் இருப்போம். அவங்கவுங்க செய்த கூலிகளுக்கு ஏற்ப அந்த கபரில் வேதனை செய்யப்படும், நன்மையும் தரப்படும். அப்போது அந்த கபரோட வேதனை நிச்சயமாக நாம் பாதுகாப்பு கேட்கணும். ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இந்த ஒரு சூறாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது ஒரு ஒளி போல் இருக்கும், உங்களுக்கு விஸ்தாரமாகும் அந்த கபரு. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வேதனையும் இருக்காது. 30 வசனங்கள் தான், ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஓதிட்டு போயிடலாம். பார்த்தே ஓதிட்டு போயிடலாம், பார்க்காம ஓதணும் அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் மெனக்கெட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்துகிட்டு இந்த ஒரு சூறாவை ஓதுனா நிச்சயமாக கபரோட வேதனையிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மறுமையில் நாளைக்கு மன்றாடுமா இந்த ஒரு சூறா நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கிற வரை, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை இந்த ஒரு சூறா மன்றாடுமா. அவ்வளவு சிறப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்திற்கு நிறைய அந்த ப்ரொடெக்டர் சொல்லுவாங்கள்ல, எல்லா விஷயத்துலையும் பாதுகாக்கும் ஒரு கேடயமாக இந்த ஒரு சூறா இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 5மே மிக மிக சிறந்த சூறாக்கள். அதில் நான் சொன்ன 3 ஆயத்துக்கள் ஒரு சூறாவில் அடங்கியிருக்கு. அதாவது சூரா பக்கரா முழுக்க ஒரு சூறா இருக்குது. அதுலேயே ஆயத்துல் குர்ஷி உங்களுக்கு வந்திருக்கு. அந்த சூரா பக்கராவோட அந்த கடைசி 2 வசனங்கள் வந்துச்சு. அப்போ மொத்தமாக ஒரு சூறா உங்களுக்கு வருது. அடுத்ததாக குல் சூறாக்கள் 3 சூறாக்கள், 4 சூறா வருதா. கடைசியாக சூரா முல்க். இந்த 5ம் உங்கள் வீட்டில் நீங்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயம் உங்கள் வீடு பாதுகாப்பு அமைந்த ஒரு வீடாக இருக்கும், பரக்கத் நிறைந்த ஒரு வீடாக இருக்கும். இப்போ இந்த 5 ஓதிட்டு நம்ம இதுதான் ஓதுறோமே, நம்ம குரான் ஓத தேவையில்லை சொல்லிட்டு அதையும் விட்டுறக்கூடாது. ஒரு பக்கம் குரானை நீங்கள் ரெகுலராக ஓதிக்கிட்டே வாங்க, இன்னொரு பக்கம் இந்த சூறாக்களை எக்ஸ்ட்ரா நீங்கள் ஓதிக்கொண்டே வாங்க. ஆண் மற்றும் பெண் 2 பேருக்கும் கடமையான ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி சூறாக்களை ஓதுவது. இதில் குறிப்பாக பெண்கள் நம்ம வீட்லேயே இருக்கிறோம், நம்ம அதிகமாக எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக நம்ம துவா செய்வோம். நிறைய பிரச்சனைகள் நம்மளை பாதிக்கும். நமக்கு இந்த பிரச்சனை நீங்கணும், நம்ம கஷ்டங்கள் நீங்கணும் சொல்லிட்டு நிறைய நம்ம மன்றாடுவோம் அல்லாஹ்விடத்தில். நீங்கள் பெண்களாகிய நீங்கள் இந்த 5 சூறாக்களை தொடர்ந்து ஓதி பாருங்க. நிச்சயமாக உங்கள் வீடு ஒரு பரக்கத் நிறைந்த ஒரு வீடாக இருக்கும். எந்த முசீபத்தும் கஷ்டங்களும் அந்த வீட்டில் இருக்கவே இருக்காது. இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. கொஞ்சம் சிரமப்பட்டு மெனக்கெட்டு நீங்கள் ஓத ஆரம்பித்தா நல்ல ஒரு வசதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் வேதத்தை தினமும் நினைவு கூறும் இல்லமாக நம் அனைவரின் இல்லமும் இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.